அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய திரு சி.வி. சண்முகம், திரு வேலுமணி, திரு விஜயபாஸ்கர் ஆகியோருடைய அணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சி பொறுப்பில் இருந்து அவர்களை நீக்கியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. தாவேகாவை நோக்கி செல்லும் முடிவில் முனைப்பாக இருக்கிறார்கள் இந்த 3 பேர் கொண்ட அணி. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். எதை நோக்கி செல்கிறது அதிமுக பிளவு என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், சட்டமன்றத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு வேலுமணியும் எதிரெதிராக பேசிக் கொள்கிறார்கள். பொதுவெளியில் திரு சி.வி. சண்முகம், திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திரு கே.பி. முனுசாமி உள்ளிட்டவர்கள் எதிரெதிராக பேசிக் கொள்கிறார்கள். அதிமுக தொண்டர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு, பொதுமக்களுக்கு இருதரப்பு பேச்சும் கிடைக்கிறது. ஆனால் ஒரு மூத்த பத்திரிகையாளரா உங்களுடைய பார்வை என்ன? இதுல யார் பக்கம் நியாயம் இருக்கு? திரு எடப்பாடி தரப்பு பக்கம் நியாயம் இருக்கா, இல்ல திரு சி.வி. சண்முகம் உள்ளிட்டோருடைய அணியின் பக்கம் நியாயம் இருக்கா? முடிவுகள் வந்தது முகமூடி கிழிந்தது, அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். வெற்றிக்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிந்தவுடன் அந்த ஒற்றுமை நாடகம் முடிந்தது. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை தான் இந்த பிரச்சனை என்பது. பல மாதங்களாக ஊடகங்கள்ல நம்ம பேசினதுதான் இருக்கு. ஆனா சம்பந்தப்பட்டவர்கள் மறுத்தார்கள். இப்ப 6 பேர் செங்கோட்டையன் இருந்த காலத்துல 6 பேர் போய் பார்த்தது, அதெல்லாம் ஊடகங்களை வெளிவந்தது. நீங்களும் நானுமே நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு இருக்கோம் அது பற்றிய நிகழ்ச்சிகள்ல. ஆனா சம்பந்தப்பட்டவங்க மறுத்தாங்க. இந்த 6 பேர் சேர்ந்தா மறுத்தாங்க. இப்போது முடிவுகள் வந்து விட்டது, இனிமேல் நமக்கு வாய்ப்பு இல்லை என்ற நினைப்பாக இருக்கலாம், இல்ல இதுதான் கட்சியை கைப்பற்றுவதற்கு சரியான தருணம் என்கிற ஒரு நினைப்பாக கூட இருக்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயும் சின்ன சின்ன பிளவுகள் வந்திருக்கு, நான் அதை இல்லைன்னே மறுக்கல. முதல்ல பச்சை குத்தலான்னு சொன்ன போதே பிளவு வந்தது. இப்போ மூத்த தலைவர் ஹண்டே பலரும் பிரிந்து போனார்கள் அப்போது. அப்புறம் ஆல் இண்டியாங்கிற விகுதியை சேர்க்கும் போது, எம்ஜிஆர் விகுதியை சேர்க்கும் போது கோயம்புத்தூர் செயற்குழு பொதுக்குழு, அதுல பிளவு வந்தது. கோவை செழியன், அன்றைக்கு இருந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் வெளியில போனாங்க. 80 ஏற்பட்ட பிளவு தோல்வி, முதல் தோல்வி அது. எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகான முதல் தோல்வி, அதாவது பாராளுமன்ற தேர்தல் தோல்வி. அதுக்கு பிறகு நாஞ்சில் மனோகரன் உள்ளிட்ட பலர் வெளியே போனாங்க. அதுக்கு பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்ச எஸ்டிஎஸ் பிளவு, அது நமது கழகம்னு ஆரம்பிச்சு கட்சியெல்லாம் நடத்தி எம்ஜிஆர் மீதே ஊழல் புகார் பட்டியல் கொடுத்து, இதெல்லாம் பழைய எங்க காலத்து நிகழ்ச்சிகள். எல்லாருக்கும் நினைவில் இருப்பது, கேசிபி கூட அது நன்றாகவே தெரியும், ஜெயலலிதா ஜானகி தலைமையிலான அந்த பிளவுகள் இயற்கை தாங்க, அதை நான் மறுக்கவே இல்லை. தோல்விக்கு பிறகு எப்போதுமே ஒரு கோபம், கொதிப்பு, நம்ம சொன்னதை இவங்க கேட்கல அதனாலதான் தோத்து போடும். தோல்வி எப்போதுமே அனாதை தானே, அதுக்கு யாருமே சொந்தம் கொண்டாட மாட்டாங்க. வெற்றிக்கு எப்போதுமே 1000 சொந்தக்காரர்கள், என்னால் தான் வெற்றி கிடைத்தது, அது சொந்தம் கொண்டாடத்தான் செய்வாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ததுல ஒரு பிழை இருக்கிறது. அது என்ன பிழை நான் நினைக்கிறேன்னா, வேட்பாளர் தேர்வுல பெரும் பிழை. அதுபோக அந்த கட்சிக்கான ஒற்றுமை, எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தலுக்கு முன்பு மன வேறுபாடுகள் கொண்டவர்களை அழைத்து பேசியிருப்பாங்க. கேசிபி 2017 இருந்து ஒரு முதல்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே எனக்கு தெரியும், அருகில் இருந்து பார்த்ததுதான். அன்றாட தொலைபேசியில் பேசியது. இப்படி உள்ளூர் செல்வாக்கு உள்ளவர்கள், அவங்க ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளவர் இருப்பாங்க, கட்சியில சீனியர்கள், அவங்களெல்லாம் அழைத்து பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராக இல்லைங்கிறதா இதுல வருத்தத்துக்குரிய செய்தி. ஆனா இப்போ அவர் தலைமையில ஒரு பெரிய அளவுக்கான பிரச்சாரம், அவர் தான் இன்றைக்கு அதிமுகவின் முகம், அதுல எல்லாம் நம்ம மாற்று கருத்தெல்லாம் வைக்க முடியாது. காரணம், ஒரு 4 ஆண்டுகளாக இந்த தொடர்ந்த 5 ஆண்டுகள் பிரச்சாரம், தேர்தலுக்கு முந்தைய அவரது பிரச்சாரம், ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாமினா. அப்ப அதிமுகவின் அன்டிஸ்பியூட்டட் லீடர்னு இன்றைக்கு இருப்பது எடப்பாடி பழனிசாமி. மற்றவங்க எல்லாம் சமமானவர்களில் அவர்களும் ஒருவர்கள், அவ்வளவுதான். வேலுமணி அவர்களோ இல்ல சிபிஎஸ் அவர்களோ சமமானவர்கள் தான். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான உயரத்திற்கு அவர்கள் போகல. அப்படி போகணும்னு நினைச்சா இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்படியான சூழ்நிலையில் தேர்தல் முடிவு வந்தவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்று செய்திருக்கலாம். இப்போ உதாரணமாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போது வெளியிட்ட அறிக்கை மாதிரி, தோல்விக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன், இது பற்றி நம்ம விவாதிப்போம், ஒரு இணைய பக்கத்தை திறந்து அதுல கருத்துக்கள் பரிமாறிக்கொள்வோம், இது பற்றி ஒரு 20 நாள்ல எல்லாரும் சொல்லுவோம்
பேசுவோம் அப்படியான ஒரு அறிக்கை, சமாதானமாக ஒரு அறிக்கை, கொதிப்பை ஆற்றுகிற ஒரு அறிக்கை, ஆற்றுப்படுத்துகிற அறிக்கை அது வெளியிட்டிருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் ஏனோ தெரியல அது வெளியிட விரும்பல. கலைஞர் கூட அந்த காலத்துல தோத்த பிறகு நான் ராஜினாமா செய்யறேன்றாரு. உடனே எல்லாரும் போய் சமாதானப்படுத்துவாங்க. இது ஒரு டெக்னிக் தான். அதுக்காக ஒரு தலைவர் ராஜினாமா செய்து அதுக்கு ஒரு கட்சியை எப்படி வளர்க்கிறது? இல்ல, இங்க ஒருவேளை ராஜினாமா செய்யறேன்ற முடிவை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்திருந்தால் இப்போ அதிருப்தி தெரிவிக்கக்கூடிய தலைவர்கள் ஆம் சரிதான்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க போல இருக்கே. சரிதான் சொன்னாலும் பொதுக்குழு செயற்குழு கூட்டி தானே முடிவு எடுக்க முடியும். அதிமுகவின் இன்றைய தேதிக்கு திருத்தப்பட்ட விதிகள் என்ன? எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்துதானே தலைமையை தேர்ந்தெடுக்க முடியும். அதுக்கு ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்க. இத்தனை மாவட்ட செயலாளர்கள் சேரணும், இத்தனை தலைமை கழக நிர்வாகிகள் சேரணுங்கிற நிபந்தனை வைத்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் காலத்துல அந்த நிபந்தனை கிடையாது. ஆனால் அப்படியான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாலும் உடனடியாக தலைமையில மாற்றம் வந்திருக்காது. பொதுக்குழு செயற்குழு கூட்டணும்னா அதுக்கு உரிய கால அவகாசம் எல்லாம் எடுத்துக்கிடணும். டைம் இருக்கு. யார் பக்கம் இருக்காங்க? அதிமுகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், முக்கிய தலைவர்கள், இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்து இவங்கெல்லாம் யார் பக்கம் இருக்காங்க? தொடர் தோல்வி, கூட்டணியை சரியா எடுக்கல, சர்வே எடுத்தாருன்னு சொல்லி அதை எங்க கிட்ட காமிக்கல, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில சிவி சண்முகம் தரப்பு வச்சுட்டாங்க. அப்ப முழு பொறுப்பு திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தொண்டர்கள், நிர்வாகிகள், முக்கிய தலைவர்கள் நினைக்கிறாங்களா? இல்ல தோல்வி எதிர்பார்த்ததான், விஜய் அலை அதுல தோல்வி நடந்திருக்கு அப்படின்ற இடத்திற்கு நகர்ந்திருக்கிறாங்களா அதிமுக தொண்டர்கள்? அதிமுக தொண்டர்கள் எப்போதும் ரெட்டையிலின் பக்கம் தாங்க நிற்கிறாங்க. அதை நம்ம நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும். ரெட்டையிலை இல்லை என்றால் அதிமுக கட்சி ரொம்ப பலவீனப்படும். ரெட்டையிலை இல்லாமல் ஒரு 27 சீட் ஜெயிச்ச ஜெயலலிதா மட்டும்தான். அந்த ஸ்டேட்டஸ்ல, அந்த ஸ்டேச்சர்ல யாருமே இப்ப கிடையாது. அப்ப எது நடந்தாலும் ரெட்டையிலைக்கு ஆபத்து வந்து விடக்கூடாதுங்கிறதா உண்மையான அதிமுக தொண்டனின் பதபதைப்பாக இருக்க முடியும். இவங்க இவ்வளவு சண்டை போடுறாங்களே, இது ரெட்டையிலைக்கு ஆபத்தா முடிஞ்சிருமோ? இப்ப உதாரணமா திருச்சி கிழக்கு இன்னைக்கு வேகன்சி அறிவிச்சாச்சு. எப்படினாலும் தேர்தல் வரும். தேர்தல் வரும்போது 2 தரப்புக்கும் ரெட்டையிலை இல்ல அப்படின்னா, உண்மையான தொண்டர்கள் எப்போதுமே அதிமுகங்கிற பேனர், ரெட்டையிலைங்கிற கட்சி, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அதுக்கு ஆபத்து வந்து விடக்கூடாதுங்கிற ஒரு மன கவலை அவர்களுக்கு இருக்கு. அவர்கள் இந்த பிளவையெல்லாம் கவலையோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர்கள் சரியான முடிவு எடுக்க வேண்டும். ஓகே, திரு கே.சி. பழனிசாமி, யார் பக்கம் நிக்கிறீங்க? நீங்க முன்னாள் அதிமுக காரர், நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவுடைய தீவிர விசுவாசி. இந்த தரப்புல, 2 தரப்புல யார் பக்கம் நீங்க நிக்கிறீங்க? யார் பக்கம் நியாயம் இருக்கு, நான் இவங்க பக்கம் நிக்கிறேன்னு யார் பக்கம் நிக்கிறீங்க நீங்க? இன்றைக்கு நிறைய அதிமுக தொண்டர்கள் என்னிடத்துல பேசினாங்க. 2 பேர்த்த மீதும் தவறு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் தவறு இருக்கு. வேலுமணி, சிவி சண்முகம் இவர்கள் மீதும் தவறு இருக்கு. 2 பேர்த்து மேலையும் அதிமுக தொண்டர்கள் வருத்தத்தில் இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க. நிர்வாகிகள் வேணா அந்த பலனுக்காக வருகிறவர்கள் இந்த அணி அந்த அணி என்று இருக்கலாம். இதனுடைய சரிவு எங்கே ஆரம்பிச்சதுன்னா 2 புள்ளிகள். ஒன்று, கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுகவுக்கு மாற்று சரியான எதிர்க்கட்சியாக செயல்படாமல் தங்கள் மீது வழக்கு வந்துவிடக்கூடாது என்று எல்லோரும் ஒரு பாதுகாப்பான அரசியலைத்தான் மேற்கொண்டாங்க. அடுத்து, கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற என் போன்றவர்களது குரல் ஏற்கப்படலை. அந்த ஒருங்கிணைக்காததனுடைய பலனை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டு. இப்ப பிரிச்சு சொல்லுங்க, பிரிச்சு சொன்னா புரியும். திரு எடப்பாடி பழனிசாமி மேல எங்களுக்கு இதெல்லாம் அதிருப்தி அப்படின்னு என்ன சொல்றாங்க? திரு சிவி சண்முகம் அணி தரப்பு மேல என்னெல்லாம் அதிருப்தின்னு சொல்றாங்க, அப்படி சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகள் வந்த உடனே திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தார். அதுல நான் என்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்லயே நான் போட்டிருக்கேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களது மகன், வேலுமணி அவர்களது மகன், தங்கமணி அவர்களது மகன், இந்த 3 பேரும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்து முதலாக இப்படி நான் அதிமுக ஆட்சி அமைக்கிறோம், நீங்கள் ஆதரவு கொடுங்கள், நாம் விஜயை ஆட்சி அமைக்க அனுமதிக்க கூடாது என்று பேசியிருக்கிறார்கள். உதயநிதி மேற்கொண்டு திரு ஸ்டாலின் மற்றவர்களிடத்தில் பேசி அதற்கு ஒப்புதலும் பெற்றுவிட்டார். ஆனால்
கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் திரு பேபி அவர்கள் கூட பிற்காலத்தில் அவர் ஒரு அழுத்தத்தில் மறுத்திருக்கலாம். அவர் கூட அதை சொல்லியிருக்காரு. கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்கொள்ளலை. பாஜக கூட்டணியிலிருந்து வென்று வந்த அதிமுக ஆட்சி அமைப்பது அதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அப்ப அவர்கள் ஆதரிக்காத நிலையில இவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. இந்த நிலைப்பாட்டை திமுக ஆதரவோடு ஆட்சி அமைப்பதை அந்த விரும்பல இல்ல. வேலுமணி ஒத்துக்கொண்டார், சண்முகம் ஒத்துக்கொண்டார், எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள். ஏன்னா அந்த அதிகாரத்துக்கு வந்தா போதுங்கிறதா இவங்களுக்கு. அப்படி பேசல, செய்தியாளர் சந்திப்புல அப்படி பேசல. அவங்க யாரு? திரு சி.வி. சண்முகம் தரப்பு அவங்க அப்படி பேசலையே. நாங்க ஒத்துக்கொண்டோம். அவங்க ஒன்னும் இங்க தொலைக்காட்சி இதுல இருக்கீங்க, எல்லாரோட செல்போன் டவர் லொகேஷன் போட்டாங்கன்னா சென்ட்ரல் ஐபிஓ அல்லது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் போலீஸோ எடுத்துடலாம். ரெண்டாவது உதயநிதி வீட்டில் சிசிடிவி இருக்கு, அந்த ஃபுட்டேஜுக்கு அவைலபிளா இருக்கு. அதனால இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் யாரும் மறுக்க முடியாது. அதனால இது நடந்தது உண்மை, அது ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. அடுத்த முயற்சியாக என்ன செய்யறாங்க? திருமாவளவனை முதலமைச்சராக வைத்து அதிமுக அமைச்சரவை இதற்கு முயற்சி செய்யறாங்க. இதற்கு எடப்பாடி பழனிசாமியை ஒத்துக்கல. இதை சி.வி. சண்முகமே சொல்லியிருப்பார் இந்த நிலைப்பாடு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமியை ஒத்துக்கல. ஆனா இந்த ஆட்சிக்கு திமுக ஆதரவு அளிக்குது. இப்ப இதுல சண்முகத்துடைய ஒரு மாறுபட்டது பாருங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அதிமுக ஆட்சிக்கு திமுக ஆதரவு அளிச்சு இவர்கள் அமைப்பது தவறு. ஆனா திருமாவளவனை முதலமைச்சராக வைத்து சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்கள் அமைச்சராக இருந்து அதற்கு திமுக ஆதரவு அளிப்பது மிகச்சிறந்தது. அது தமிழக அரசியல் வரலாற்றில் வரவேற்க தகுந்தது. இது சி.வி. சண்முகத்தினுடைய கருத்து. இந்த நிலைப்பாடுகளை யாரும் எடுத்துக்கல. அதிமுக தொண்டர்கள் இதை விரும்பல, ரெண்டையுமே விரும்பல. அதனால எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற இன்னும் 2 குற்றச்சாட்டுகள். ஒன்று, இந்த லீமா ரோஸை கட்சியில சேர்த்தது, சீட்டு கொடுத்தது, அதை அவங்கள கொண்டு வந்தது வேலுமணியா இருக்கலாம். இவர் பொதுச் செயலருங்கிற முறையில அதை மறுத்து இருக்கணும். அடுத்து நான் முன்பே சொன்னதை போல திமுகவை சரியாக எதிர்க்காதது, கட்சியை ஏன் ஒன்றுபடுத்தல? 10 ஆண்டுகள் தொடர் தோல்வியில இவர் அந்த கட்சியை ஒன்றுபடுத்துவதில் தவறிவிட்டார். இந்த வருத்தமும் அவர்கள் மீது இருக்குது. இல்ல, என்ன லீமா ரோஸை கொண்டு வந்ததுல என்ன சிக்கல், என்ன அவர் தப்பு பண்ணிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி? அந்த அம்மா தாங்க இந்த இவ்வளவுக்கு காரணமே. அவங்க திமுகவுக்கு போன எலெக்ஷன்ல 500 கோடி கொடுத்ததாக ரெக்கார்டுக இருக்கு. ஆதவர்ஜுனா மூலியமா தாவேக்காவுக்கு அவங்க தான் ஃபண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது பொது வெளியில எல்லாரோடும் சொல்லப்படுகிறது. அடுத்து கட்சிக்கே ஜெயலலிதா அம்மா காலத்தில் கள்ளலாற்றியை ஒழிக்கிறதுக்கு மார்ட்டினை ஓராண்டு சிறையில் வச்சு நீ பெயில் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா குடும்பத்தையே உள்ள வச்சிருவேன்னு சொன்னாங்க. கள்ள லாட்டரியை ஒழிக்கணும்னு சொல்லி ஒழிச்சாங்க. அப்ப அவர்களை தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி நீங்க கட்சியில சேர்த்துறீங்க, உடனே அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க. அவ்வளவு ஏக இன்னைக்கு இவ்வளவு பேரை கட்சி பொறுப்புல இருந்து எடுக்கிறீங்கல்ல, ஏன் லீமா ரோஸ் கட்சி பொறுப்புல இருந்து நீங்க எடுக்கல? வாங்கிட்டமே அப்படிங்கிற மனசு உறுத்துதான். ஆதாரம் இருக்கா அதுக்கு? ஏன் எடுக்கல? அவங்களுக்கு நீங்க பொதுவெளியில ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கீங்க, பொதுவெளியில ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆதாரம் இருக்கா அதுக்கு? ஆமாங்க, போட்டு என் மேல வேணா கேஸ் போட்டு நான் பாக்குறேன். நீங்க இவ்வளவு பேரை இவரை ஆதரிக்கிறவங்க, டிவிகே ஆதரிக்கிறவங்கள கட்சி பொறுப்புல இருந்து எடுக்கிறீங்கல்ல, லீமா ரோஸுக்கு கட்சி பொறுப்பு கொடுத்திருக்கீங்கல்ல, ஏன் அந்த கட்சி பொறுப்பை நீங்க எடுக்கல? ஏன் தயங்குறீங்க? அப்ப இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற வருத்தங்கள். வேலுமணி, சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி என்ன எடப்பாடி பழனிசாமி நீக்கினார், OPS நீக்கினார், செங்கோட்டையனை நீக்கினார். அன்றைக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இருக்கு. யார் சொன்னா? வேலுமணியை சி.வி. சண்முகம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இவங்களை நீக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை. பொறுப்புகள் நீக்கிருக்கார், கட்சியில இருந்து நீக்கல. இல்ல, எதாக இருந்தாலும் சரி, அது கட்சியோ பொறுப்போ எதாக இருந்தாலும் அதை செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் எப்படி விஜயை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் ஏன் இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராயிருக்கிறாங்கன்னா, விஜய் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்கு திமுகவும் அதிமுகவும், அதாவது எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து விஜய் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்கு முயற்சி செய்தார். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் முன் வருகிறோம்
என்று இவர்கள் விஜய் இடத்துல பேசி செய்யறாங்க. அப்படி தாவேக்கா பக்கம் போறத, திரு விஜய் பக்கம் போறத, அந்த சார்பு நிலையை எடுக்கிறத திரு சிவி சண்முகம் தரப்பு, திரு வேலுமணி தரப்பு எடுக்கிறத அதிமுக தொண்டர்கள் எப்படி பாக்குறாங்க? யாரும் ஏத்துக்கல. இன்னைக்கு கூட அதையும் ஏத்துக்கலையா? வர்றதுக்கு முன்னாடி உசிலம்பட்டியிலிருந்து ஒருத்தர் பேசினாரு, ஆண்டிப்பட்டியிலிருந்து ஒருத்தர் பேசினாரு. அண்ணே எங்க தொகுதியில சொல்லுங்கண்ணே, நீங்க ஒரு முயற்சி எடுத்து இந்த கட்சியை காப்பாத்துங்க. வெறும் 5000 ஓட்டுல தானே தோத்தோம். திமுக வாங்கின ஓட்டுக்கும் அண்ணா திமுக வாங்கின ஓட்டுக்கும் தாவேக்கா வாங்கின ஓட்டுக்கும் 68, 65, 62 இதானே வித்தியாசம். நம்ம ஜெயிச்சிடலானே. அப்ப திமுகவை எதிர்த்தும் அரசியல் பண்ணணும், தாவேக்காவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும். தாவேக்காவோடு இணைந்து பயணிப்பது என்பது இட்ஸ் a suicidal attempt. இதை எந்த அண்ணா திமுக தொண்டனும் ஏத்துக்க மாட்டான். இதனுடைய விளைவுகள் இன்னும் எங்க போகுதுன்னா, நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் மறுபடியும் ஒரு சுத்து வந்து இது கட்சியை இன்னைக்கு உதயநிதி பேசியிருப்பார். அது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நாணயத்தின் இரு பக்கங்கள் தாவேக்காவும் திமுகவும். திமுக இன்றைக்கு ஆளுகிற கட்சிக்கு ஆதரவளிப்பதும் இவர்களது கூட்டாளிகள். அவர்கள் திமுக கூட்டணியில் இருப்பவர்கள். எதிர்கட்சியும் திமுக. அப்ப தாவேக்காவும் திமுகவும் அண்ணா திமுகவை பிளந்து ஒரு பகுதி திமுகவோடவும் ஒரு பகுதி தாவேக்காவோடவும் இணைந்து பயணித்து எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி தன் அடையாளத்தை இழப்பதை, கண் முன்னால் அழிவதை எந்த தொண்டனும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. திரு வில்சன், தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன், அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி கட்சியை கொண்டு செல்வதில் எல்லோருடைய ஆலோசனைகளும் உள்ளடக்கியதாக இருக்கட்டும், அந்த முன்னெடுப்புகளை செய்வோம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிவுக்கு உடனேயே முன் வந்திருந்தா இவ்வளவு பெரிய பிளவை தவிர்த்திருக்கலாமா? இல்லை, எப்போ அது தடுக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் எப்படா சொல்லுவார், சொன்ன உடனே நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போது ஸ்டாலின் அவர்கள் என்னைக்கு அறிவிச்சிருக்காரு? ஏன்னா யாருக்கும் பெரும்பான்மை இல்லை. ஆட்சி அமைக்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் யாருக்கும் அதிகாரத்தை மக்கள் கொடுக்கல. அப்போது அந்த இடத்துல பிரீத்திங் பீரியட் இருக்குது. நினச்ச அளவுக்கு ரொம்ப மோசமான தோல்வியை திமுகவோ அதிமுகவோ அடையலை. இது எல்லாமே கணக்கில் வரும். இது எல்லாமே கன்சிடர் தான் பண்ணும். திமுகவும் அதிமுகவும் ஒப்பிடும் பொழுது கடந்த 2021 பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் இடையில் 20 லட்சம் ஓட்டு வித்தியாசம். தாவேக்கா புது பிளேயர், அதை கம்பேர் பண்ணக்கூடாது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் 20 லட்சம் ஓட்டு வித்தியாசம். இந்த தேர்தலில் 14.5 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். அதே மாதிரி அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும், இத்தனைக்கும் இன்டாக்ட் கூட்டணி திமுக கூட்டணி, அடிஷ்னலாக தேமுதிக இருக்குது, கமலஹாசன் இருக்காரு, ஆளுங்கட்சியார் வேலை இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுதும் 2 கூட்டணிக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2021 26 லட்சம் ஓட்டு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 20.5 லட்சம் தான். கிட்டத்தட்ட 5.5 லட்சம் அதிகமாக அதிமுக வாங்கியிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது அதே மாதிரி திமுக 133 தொகுதி வெற்றி. இந்த முறை பார்த்தீங்கன்னா அவங்க 66 தொகுதி தான் வெற்றி. ஆனால் அதே அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா போன தடவை 66 தொகுதி வெற்றி, இந்த தடவை 47 தொகுதி. கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா 75 தொகுதி, 63 தொகுதி. எந்த கம்பேரிசனில் பார்த்தாலும் திமுகவை விட இந்த தடவை பர்ஃபார்மன்ஸ் அதிமுகவுக்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் ஒரு காட்டாற்று வெள்ளம் போல வந்த தாவேக்கா 2 பக்கமும் பாதிப்பை ஏற்படுத்திது. அந்த பாதிப்பில் ஓரளவுக்கு மீண்ட கட்சின்னு பார்த்தா அதிமுக தான். இல்லை சார், பிரச்சனை அப்படி இல்லைல்ல. நீங்கள் தேர்தலுக்கு முன்பு அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன, ஒன்றிணைனோன்னு சொன்னோம், அதுக்கு அவர் ஒத்துக்கலை. அதிமுகவோடு பாஜகவோடு கூட்டணிக்கு போகலான்னு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சொன்னோம், ஏத்துக்கல, வேண்டானாரு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு தேர்தலுக்கு பின்பு அவர் கூட்டணி வச்சுக்கிட்டாரு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு போச்சு. கட்சியில தாவேகா கூட்டணி வச்சுக்கிறதுக்கு முன் வந்தது. ஆனா அதை அவரு சரியாக பரிசீலனை செஞ்சு அதற்கான முன்னெடுப்புகளை செய்யல. தாவேகா கூட்டணி வந்துச்சுல, இதெல்லாம் முன்பு இருங்க. 4ஆம் தேதி தானே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. 5ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. 6ஆம் தேதி காலையில நம்ம இவர் யார், விஜய் அவர்கள் அதிமுகவை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு. 2 இடம் இருந்தா கூட அவங்க திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்து வாட்ஸ்அப்லயும் இமெயிலையும் அவங்களுக்கு நீங்களாம் வாங்க, ஆட்சி அமைக்க வாங்கன்னு அவரு கூட பதில் சொல்லாம நிர்மல் குமாரை வச்சு பதில் சொல்ல வைக்கிறாரு. அதிமுகவை நாங்கள் கன்சிடரே பண்ணல, அவங்க ஆதரவை நாங்கள் கேட்கவே இல்லை. சொன்னாரா இல்லையா?
அப்போ யார் பேச்சுவார்த்தை நடத்தினா? எந்த அழைப்பு கொடுத்தாங்க சொல்லுங்க, ஏதாவது நம்ம டிவிக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல தேர்தலுக்கு முன்பு சார், தேர்தலுக்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பும் இதே நிர்மல் குமார் சொன்னாரு, எந்த விதத்திலையும் நேரடியாகவோ மறைமுகமாவோ அதிமுக கிட்டே நாங்க பேசல, பிஜேபி கிட்டயும் பேசல சொன்னாரா? இல்ல சார், திரு சி வி சண்முகம் தானே வந்து பொதுவெளியில மீடியாக்கள் முன்பு சொல்றாரு. சார், அவர் தான் சார் சொன்னாரு, சசிகலா அம்மா வந்து வீட்டு வேலை செய்ய வந்த ஒரு தொழிலாளர் ஜெயலலிதா அம்மா வீட்டில் அப்படின்றத பயன்படுத்தினார். செல்வமணியும் சொன்னார், டிடிவி தினகரன் வந்து 10 வருஷமாக அம்மா கட்சியில் சேர்க்கல, நானும் தங்கமணியும் தான் அவரை வெளியே போங்கன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னார். இது என்னன்னா, ஒவ்வொரு கட்டத்திலையும் இன்னைக்கு சசிகலா அம்மா தானே பொதுச் செயலராக இருந்தாங்க. சசிகலா அம்மா ஸ்டார்டிங் பொதுச் செயலாளர். ஓபிஎஸ் வெளியே அனுப்புனது யாரு? சசிகலா அம்மா தானே வெளியே அனுப்புனாங்க, சொல்லுங்க. அடுத்தது ஓபிஎஸ் உள்ள வந்து உட்காந்துட்டாரு, அவர் தான் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் தான். தர்மருக்கு கூட சண்டை போட்டு சீட்டு வாங்கிக்குவார், எம்பி சீட்டு. சசிகலா அம்மாவையும் டிடிவியும் வெளியே அனுப்புனதுல முதல் கையெழுத்து போட்டது யாரு? ஓபிஎஸ் தானே. இப்படி தனக்கு அதிகாரம் கிடைக்கும் போது மற்றவர்களை வெளியேற்றி விட்டு தனக்கு பாதிப்பு வரும்போது மற்றவர்களை சேர்த்துக்கணும். இந்த வழக்கம் வந்து அதாவது இந்த கட்சியில் வரும், மற்ற கட்சியில் வராது. இன்னைக்கு கூட ஸ்டாலின் சொல்றாரு, நான் தான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஏன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு, சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த கட்சியில சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? இந்த கட்சியில யாரை தேடுறாங்கன்னா, இன்னும் தெரிஞ்சவங்க ஒரு எம்ஜிஆரை தேடுகிறார்கள், ஒரு ஜெயலலிதா அம்மாவை தேடுகிறார்கள். இல்ல சார், அது ஒரு தோல்விக்கும் 11வது தோல்வியும் நீங்க ஒரே தளத்துல வச்சு பார்க்க முடியும். இப்ப நீங்க ஒரு ஞாபகம் கொடுத்துறேன், நான் 72ல இடைத்தேர்தல், திண்டுக்கல் 73ல, அதற்கு பிறகு 87 வரைக்கும் சட்டமன்றத்தில் தோல்வி மேல தோல்வி தான். ஒருத்தர் கூட கலைஞரை சொல்லலையே. நீங்க அதே மாதிரி இல்ல நான் என்ன சொல்றேன், அதுதான் வித்தியாசம் சொல்றேன். முன்னாள் முதல்வர்களுடைய வித்தியாசம் என்னன்னா, இல்ல அந்த செல்வாக்கை நம்ம இங்க கொண்டு வர முடியாது. நீங்க அது திரு எம்ஜிஆரோ திரு கருணாநிதியோ தேடுறாங்க, அது கிடைக்காது. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க சொல்ற யோசனைகளை கன்சிடர் பண்றது கூட அவர் தயாராக இல்ல, ஏதாவது எதிர்த்து கேட்டா நீக்கிறது மட்டும்தான் அவர் செய்யறாரு. ஒவ்வொரு மேடையிலே இன்னைக்கு 234 தொகுதியில் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது மாவட்ட செயலாளர் பக்கத்துல வச்சிருந்தா நீங்க பிரச்சாரத்தை எடுத்து பாருங்க, காணொலி. எல்லா இடத்துலயும் சொல்லுவாரு, நான் வேட்பாளரை நான் தேர்ந்தெடுக்கவில்லை, மாவட்ட செயலாளர்கிட்ட அந்த சுதந்திரத்தை கொடுத்துட்டேன், ஏன்னா அவங்க தான் உழைக்கிறவங்க, நான் அதுல தலையே விடல, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தது போக மீதி தொகுதிகளை மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் உரிமையை கொடுத்துட்டேன் அப்படின்னு பக்கத்துல நிக்க வச்சிருந்தேன். சர்வே எடுத்தாரு, அது என்னன்னே எங்க கிட்ட சொல்லவே இல்லை, அதை சட்டப்பையில மடிச்சு வச்சுட்டு போயிட்டாரு, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதை நம்பி நாங்க இருந்துட்டோம். எதிர்கட்சியை விட ஆளுங்கட்சி எவ்வளவு பெரிய சர்வே இருக்கும் சார். கொளத்தூர் சொந்த தொகுதியில தோக்குறாரு சார் ஸ்டாலின். அப்ப அந்த சர்வே எங்க போச்சு? இதெல்லாம் இயற்கை சார், இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். இது வந்து நாளைக்கு தாவேக்காக இந்த நிலைமை வரலாம், அதனால அது நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு நீங்க சொல்ற என்ன வேற என்ன கோவம் நினைக்கிறீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், சரி கட்சி கோவம் சார், என்ன வேற என்ன திரு எடப்பாடி பழனிசாமி மேல உங்களுக்கு கட்சி கோவம், கட்சியில புரட்சி பண்றோம், எடப்பாடியை மாத்திரம், இவர் சி வி சண்முகம் தான் தலைவர் ஆகுறாரு, எழுச்சி ஒரு பக்கம் 234 தொகுதியிலும் ஏசியில உட்காம பிரச்சாரம் பண்ணி இரவும் பகலும் திமுக வீழ்த்துறாரு, நம்ம தாவேக்காவும் வீட்டுக்கு அனுப்பிடுறாரு, ரைட், சந்தோஷம். அதுக்கும் இப்ப தாவேக்காவை ஆதரிக்கிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? தாவேக்கால அமைச்சர் பதவி வாங்குறதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கலாம், அதெல்லாம் இன்னும் முடிவாகல. இல்ல நான் இன்னும் நடக்கவே இல்ல, அதான் இல்லன்னு எங்களுக்கு பதவி ஆசை இல்லன்னு திரு வேலுமணி தெளிவுபடுத்துறாரு. எங்களுக்கு எந்த அதிகாரத்தின் மீது எந்த நாட்டமும் பதவிக்காக தான் வராங்க, அவருக்கு மட்டும் பதவி ஆசை இல்லையா இதுவும் கேட்டார் அவரு. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடக்குது. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அதுக்காகத்தான் கவர்னர் வந்து ஒரு மரபு கொண்டு வந்தார், அண்ணா அம்பேத்கர் மாதிரி. என்னன்னா, ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஓரளவுக்காவது நம்பகத்தன்மையோட உங்க மெரிட்டை சொல்லணும், மெஜாரிட்டியை சொல்லணும், அப்புறம் தான் ஃப்ளோர் டெஸ்ட். ஏன்னா முதலமைச்சராக நான் வந்து உங்களை பதவி பிரமாணம் கொடுத்துட்டுனா அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, களமாட மாட்டீர்கள், களவாடுவீர்கள். இது நடந்துச்சா இல்லையா? எதற்காக ஒரு ரிபல் பார்ட்டியை நேரடியா போய் ஒரு முதலமைச்சர் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், அடுத்த நாள் மெஜாரிட்டி நிரூபிக்கணும். அவர் வந்து காபந்து முதலமைச்சர் மாதிரி தான். அந்த நேரத்தில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்காக எதற்காக ஒரு ரிபல் பார்ட்டியை போய் பார்த்தாரு. அடுத்தது அதே சட்டமன்றத்தில் ஒரு ரிபல் பார்ட்டிக்கு சபாநாயகர் எப்படி பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தாரு? லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாம அந்த இன்ஃப்ளூயன்ஸை ஏன் சபாநாயகர் ஏற்படுத்தினார்? திரு சாமிநாதன், இந்த பிரிவிலேஜ் திரு சி வி சண்முகம்
திரு வேலுமணி, திரு விஜயபாஸ்கர் தரப்புக்கு திரு வில்சன் சொல்ற இவ்வளவு பிரிவிலேஜ் எப்படி கிடைச்சது? தாவேகா தரப்பு அவங்களுக்கான ஆதரவோ இல்லை சபாநாயகர் தரப்புல இருந்தோ எந்த அடிப்படையில் இந்த பிரிவிலேஜ் கிடைக்குது? அவர்கள் இவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்கள் என்கிற ஒரு அடிப்படையில மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்ல. இது கட்சியில உள்ள அதிகார போட்டி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான போட்டி என்பதையெல்லாம் தாண்டி தாவேக்காவே ஆதரிக்கணும். அது 2/3 உறுப்பினர்களோடு போய் ஆதரிப்பது 32 பேர், அது ஒரு இலக்கு. அவர்கள் கிட்டத்தட்ட அந்த 2/3 தான் குறிவைத்துக் கொண்டிருந்தார்கள். அது இப்ப 25 என்கிற எண்ணிக்கையில தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கடந்த காலங்களில் நிறைய தவறுகள் இருக்கிறது. அவர் கிட்டத்தட்ட ஒரு மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்காமல் ஒரு தன்னிச்சையாக சுதந்திரமாக அவர் மட்டுமே முடிவெடுத்தார். அதனுடைய தோல்விகளுக்கும் அவர் தான் பொறுப்பு. இன்னைக்கு திமுக அதோட நிறுத்தி இருந்தா சிக்கல் இல்லையா? அப்போ நீங்க பொதுக்குழுவை கூட்டுங்க, தோல்வி குறித்து பேசுவோம், கடந்த காலங்களில் எங்களுடைய ஆலோசனைகளை அவர் பொருட்படுத்தல அப்படிங்கிறதோட நிறுத்தி இருந்தா இவங்க மேல அதிருப்தி வந்திருக்க போறதில்ல. தாவேகா ஆதரவுங்கிற புள்ளியை நோக்கி இவங்க நகர்ந்த பிறகு அதிகாரத்திற்காக பேசுவதாக அது அர்த்தப்படுத்தப்பட்டுச்சா? ஆமா ஆமா நிச்சயமா சார். ஏன்னா இவர்கள் தாவேக்காவை நோக்கிய நகர்ந்ததே கிட்டத்தட்ட அமைச்சரவையில் இடம் அதுதான். அது தாவேக்கா இவர்கள் 25 பேரா வர்றதை தாவேக்காவுமே விரும்ப மாட்டாங்க. கிட்டத்தட்ட 32 என்கிற எண்ணிக்கையில தான் அவர்களும் விரும்புவாங்க. நீங்க கேசிபி சார் சொன்ன ஒரு இடம் மிகச்சரியான இடம். லீமாரோஸ் அவர்களுக்கு இடம் கொடுத்த பின்புதான், கிட்டத்தட்ட அங்க போட்டியிட வாய்ப்பு கொடுத்த பின்புதான் இவ்வளவு பிரச்சனைகளும் வருகிறது. ஏனென்றால் முதல்ல இந்த அதிமுகவிடம் ஆதரவு கேட்டிருக்கிறார்களா என்ற கேள்விக்கு பதில் சொன்னது லீமாரோஸ் அவர்கள். அவர் கட்சியின் பொதுச் செயலாளர் இல்ல. அதிமுக எம்எல்ஏக்கள் இருந்து முதல் ரியாக்ஷன் வந்ததே அவர்கிட்ட இருந்தா வந்தது. அவர்கிட்ட தான் கேள்வி கேட்கப்பட்டது. அப்ப லீமாரோஸ் அவர்களே குறிப்பிட்டாங்க, அது பொதுச் செயலாளர் பேசிட்டு இருக்காங்க. அன்றைக்கு மாலையே KP முனுசாமி அவர்கள் வெளியில் மறுத்தார். இல்ல இப்படி எல்லாம் பேசவே இல்லை. அவங்க பேசும்போது கூட தகவல் அப்படிங்கிற தகவலை அவங்க பேசும்போது கூட திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார்னு அவங்க பேசுறாங்க. முதல்ல அவங்க செய்தியாளர்கிட்ட பேசும்போது அதான் அவங்க சொல்றாங்க. ஆமா ஆமா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆவாங்கிறாங்க. தாவேக்காவுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்களா, தாவேக்கா அணுகிறாங்களா என்கிற கேள்விக்கும் அவர்கள் பதில் சொன்னாங்கிறார். அப்ப அந்த இடம் கிட்டத்தட்ட அதிமுக கடந்த காலங்கள்ல சார் ஒரு எளிய தொண்டனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். திடீர்னு ஒரு சாமானிய தொண்டன், ஒரு ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், பேரூர் செயலாளர் இருப்பாரு. அதிர்ஷ்டம் அவர்களுக்கு அடிக்குமாங்க. இப்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய லாட்டரிக்காரர்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் அடித்து விட்டது அதிமுக சீட்டு கொடுக்கறதுல. அப்ப அந்த இடத்திலிருந்தே அவர்களுக்கான அந்த பிரச்சனை ஆரம்பித்து விட்டது அதிமுகவுக்கு. அங்கிருந்தே தான் அந்த புள்ளி, தொடக்க புள்ளி. ரெண்டாவது இங்க இப்ப 25 என்கிற எண்ணிக்கையில தான் வேலுமணி அவர்கள் தரப்பு இருக்காங்க சார். ரொம்ப முக்கியமா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கு. இப்ப நீங்க ஒரு கட்சி தொண்டர்கள்ட்ட உரையாடணும், நமது அம்மால உரையாடணும். நமது அம்மா அவர்களுக்கு அதிகாரப்பூர்வ பத்திரிகை. இன்றைய நமது அம்மா நாளிதழில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான செய்திகள் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட CV சண்முகம் அவர்களுடைய செய்தியை தொடங்கி எல்லாமே வந்திருக்கு. நியூஸ் ஜே அவர்களுடைய கட்சி தொலைக்காட்சி, அதுலயும் பாத்தீங்கன்னா அவருக்கு எதிரான செய்திகள் தான் வருது. அப்ப தொண்டர்களுக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய இணைப்பு பாலமே அறுபட்டு விடுது ஒரு புள்ளியில. ரெண்டாவது மிக முக்கியமா, இந்த இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு சிக்கல்கள் நடக்குதுன்னா அவரும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கணும். பொன்வில்சன் சொல்றாரு, கூட்டணிக்கு முயற்சி எடுக்கப்பட்டது கடந்த காலங்கள்ல. இவருக்கு இறங்கி வந்திருந்தார். கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க, இதுக்கு மேல அவர் என்ன செய்ய முடியும்? அவ்வளவு தூரம் பேசினார். அவரும் பேசினார். தாவேக்கா வரல. நீங்க ஒரு கட்டத்தில் அவர்கள் வருவதற்கு தயாராக இருந்தாங்க. 90 சீட் என்கிற அடிப்படையில் பேசப்பட்டது. அப்ப குறுக்க தலையீடு பாஜக. அப்ப கிட்டத்தட்ட இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தோல்விக்கு பொறுப்புடையவர். ஆனா இது படுதோல்வியே கிடையாது சார். விஜய் அலை வீசுது, கடுமையான விஜய் அலை வீசுது. அறைக்குள்ளதானே பேசியிருக்கணும், ஒன்றிணைந்து இவர்கள் களமாடினா. கட்சிக்குள்ள பேசியிருக்கணும், ஒரு அறைக்குள்ள பேசியிருக்கணும், அதிமுக அலுவலகத்துக்குள்ள பேசியிருக்கணும், இல்ல பொதுக்குழு செயற்குழு கூட்டி பேசியிருக்கணும். பொது வெளியில பேசுறாங்க, சட்டமன்றத்துல பேசுறாங்க அதிருப்திய எதிர்த்தரப்பு. ஆமா சார், அது இரு பிளவுகளாக உடைந்து விட்டது. ஆமா, அது 2 பிளவுகளாக அதிமுக உடைந்து விட்டது சார். கிட்டத்தட்ட பொன்வில்சன் சார் அவர்கள் மறுக்கலாம், KCP சார் கூட மறுக்கலாம். இப்படியே நிலைமை போச்சுன்னா 1967க்கு பின்பு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் என்ன நிலைமையானதோ அதுதான் அதிமுகவுக்கு நிகழ போகுது. நீங்க தொண்டர்கள் எல்லாரும் இரட்டை இலை பக்கம் இன்னைக்கு இருக்கிறாங்க. இரட்டை இலை அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில இரட்டை இலைங்கிறதுக்காக நிக்கிறாங்க. உங்களுடைய திரவரசம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. திமுக கடந்த 13 ஆண்டுகள் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது எதிர்கட்சி வரிசையில் இருந்திருக்காங்க. 2011 இருந்து 21 வரை 10 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாம இருந்திருக்காங்க. அதிமுகவில் 5 ஆண்டுகள் கூட இருக்க முடியல. அதுதான் இதை காட்டுது. ஒன்று பிஜேபி, அதாவது காங்கிரஸ் தேசிய கட்சி ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்க சொல்றது யதார்த்தமா இது அதிமுக இனிமேல் எழுச்சி பெற வாய்ப்பு இல்லைன்னா இன்னைக்கு தீர்வு என்ன, சொல்யூஷன் என்ன? இருக்கிறதுல நீங்க எம்ஜிஆர் தேட முடியாது, ஜெயலலிதாவை தேட முடியாது. இருக்கிறதுல இருக்கிற ஆளுமைன்றது எடப்பாடி பழனிசாமி தான். நீங்க ஒருத்தரை பிடித்து இவர் தான் எங்கள் தலைமையில் நிறுத்தணும். அது CV சண்முகமா இருக்கலாம், SP வேலுமணியா இருக்கலாம், இல்ல KCP கூட இருக்கலாம், யாரா இருந்தாலும். ஆனால் அவரை பூதகரமாக காமிச்சு இவர் தான் அப்படி நின்றாதான் கட்சி நிற்கும்.
இல்ல அதோட ஒரு கேள்வி சேர்த்தே பதில் சொல்லுங்க திரு சாமிநாதன். ரெட்டலை தான் அதிமுகவுக்கு தொண்டர்கள் அப்படிதான் நம்பிக்கை இருக்காங்க, ரெட்டலை தான் வாக்குகளை பெற்றுக் கொடுக்குது. ஆனா இந்த தேர்தல் திரு எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி பெற்ற தேர்தல் தானே. இப்ப பெற்ற அந்த 1 கோடி வாக்குகளும் அவர் முதல்வராகணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட வாக்குகள் தானே. நீங்க அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு அவருடைய தலைமையை நீர்த்து போக செய்துட்டு மீண்டும் அதிமுகவுக்கு புத்துயிர் ஊட்டுவதுங்கிறது சாத்தியமா? நடைமுறையில சாத்தியமா? அது இல்ல, அது சாத்தியமே இல்லை சார். நீங்க வந்து சி.வி. சண்முகம் அவர்கள், வேலுமணி அவர்கள் அந்த பிராந்தியத்துக்கான தலைவர்கள், அவ்வளவுதான். அவர்கள் அந்த மாவட்டத்துக்கான தலைவர்கள். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் மாவட்டத்துல 11 தொகுதி, கடந்த 2016 11 10 தொகுதி ஜெயிக்குது அதிமுக. 2021 11 10 தொகுதி ஜெயிக்குது. இவ்வளவு பெரிய விஜய் அலைக்கு மத்தியில இந்த 2026 7 தொகுதி ஜெயிக்குது. கோயம்புத்தூர் மாவட்டத்துல தொண்டாமுத்தூர் மட்டும்தானே வேலுமணி அவர்கள் மட்டும்தானே ஜெயிக்கிறார். நீங்க விழுப்புரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சி.வி. சண்முகம் மட்டும்தானே மயிலத்துல ஜெயிக்கிறார். நீங்க கிட்டத்தட்ட அப்படித்தானே மற்ற புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் அவர்கள் மட்டும்தானே ஜெயிக்கிறார். அப்ப சேலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7 தொகுதியை ஜெயிக்க வைக்கிறார். தெரியாமல ஒரு 4 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி கொடுத்திருக்கிறார். குடிமராமத்து திட்டமா இருக்கலாம், 7.5% இடஒதுக்கீடா இருக்கலாம், 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்ததா இருக்கலாம். அவரை விட்டால் அதிமுகவுக்கு ஒரு சாய்ஸும் கிடையாது. பட் இதுல எடப்பாடி பழனிசாமி அவருடைய தவறு, பிளவுபட்டவர்களை முதல்ல ஒன்றிணைக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல கற்றுக்கொள்ளணும்ல. தொடர் தோல்விகள் ஏதோ ஒரு படிப்பினையை தரணும்ல. அந்த இடத்தை அவர் கற்றுக்கொள்ள மறுக்கிறார். அந்த இடம் தான் அது வந்து ஒவ்வொரு தோல்வியும் தொடர்வதற்கு அடித்தளமிடுது. அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல பிளவுபட்டவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கணும். அது அவரே கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் மறந்து விட்டு அவர் வந்து ஒவ்வொரு நீங்க ஒரு தேவை நிமித்தம் அமமுகவை இணைத்துக் கொள்கிறார்ல. அமமுக தேவைப்படுகிறது, இணைத்துக் கொள்கிறார். ஆனா சசிகலா அவர்கள் 3-4 தொகுதிகள்ல தென் மாவட்டங்களை சிதைச்சிட்டாங்களே. அவ இன்னைக்கும் இவ்வளவு சிதைப்புக்குள்ளான பின்பும் இத்தனை பேர் ஓட்டுகளை பிரித்த பின்பும் கூட 47 தொகுதி ஜெயிக்க இயக்கம் ஒன்றுபடணும்னா திரு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரணும், ஒன்றிணைவதற்கு அவர் குரல் கொடுக்கணும், தோல்விக்கான காரணங்கள் குறித்து அலசி ஆராயணும் அப்படின்னு அவருக்கான விமர்சனங்களோடு அணுகணும்னா தாவேக ஆதரவு நிலைப்பாடு, தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்து விட்டு அந்த தன்மையோடு வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு சுமூக புள்ளிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அந்த தன்மையோடு அணுக முடியுமா இனிமே இந்த பேச்சுவார்த்தைய? இல்ல, இனிமேல் வாய்ப்பே இல்லை. இனி வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட அவர்கள் தாவேக ஆதரவு நிலைப்பாடுங்கிறத போயிட்டு அவங்களுக்கு ஒரே ஒற்றை அசைன்மெண்ட் தான். 25 இனி 32 மாற்றணும். இனி 7 பேரை கூட்டணும். அதற்கு முயற்சி மட்டும்தான் இனி நடக்கும். இனி அதிமுகவுக்குள்ள நடந்தால் 2 விஷயங்கள் தான் நடக்கும். ஒன்று, 7 பேரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இழக்கணும். இல்லையா கிட்டத்தட்ட 25 பேரை தகுதி நீக்கம் என்கிற நடவடிக்கையை நோக்கி போவாங்க. எது எப்படியாக இருந்தாலும் அந்த கட்சிக்காக வேலை செய்த தொண்டர்களுடைய நிலைமைதான் பரிதாபமாக இருக்கிறது. ஒரு 5 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருப்போம், 5 ஆண்டு எதிர்கட்சியாக இருப்போம் அப்படிங்கிற நிலைமையில தான் கட்சியின் தொண்டர்கள் இருப்பாங்க. 1.5 கோடி தொண்டர்கள்னு சொல்லுவாங்க. அந்த தொண்டர்களை தெருவில் விட்டது மட்டும்தான் அதிமுகவின் 5 ஆண்டு சாதனை. ஷியாம் சார், அதிமுகவுடைய எதிர்காலம், தமிழ்நாடு அரசியல் தன்மை குறித்து நம்ம இடைவேளைக்கு பிறகு பேச வேண்டியதா இருக்கு. ஒரே ஒரு கேள்விக்கு கொஞ்சம் சுருக்கமான பதில். சபாநாயகர் யார் பக்கம் நிற்பார்? சட்டமும் விதியும், தேர்தல் ஆணைய விதியும், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் இந்த 2 பக்கத்துல யார் பக்கம் நிற்பதற்கான அதிக சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் இருக்கு இப்போதைய நிலைமையை பார்க்கும்போது? சபாநாயகர் யார் பக்கம் நிற்பார் எனக்கு தெரியாது. ஆனா தீர்ப்புகள் வைத்து பார்க்கும்போது, முன்மாதிரிகளை வைத்து பார்க்கும்போது அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் தான் நிற்க முடியும். என்ன காரணம்னா அவர் தான் தேர்தல் ஆணையத்துல ரெகக்னைஸ்டா அவர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டிருக்காரு. அதை வச்சுதான் ரெட்டையில வாங்கியிருக்காங்க. அதை வச்சுதான் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. சபாநாயகர் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர். அவர் எப்ப வேலுமணி அவர்களுக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரோ அப்பமே அவரோட நடுநிலை மீது நமக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவர் என்ன வேணாலும் செய்யலாங்க. ஆனால் இந்த மேட்டரை இதோட நிக்க போறது இல்ல. அடுத்த கட்டமா தேர்தல் ஆணையத்துக்கு போகும், அடுத்த கட்டமா வந்து கோர்ட்டுக்கு போகும். அப்போ அதிமுக என்ன ஆகுங்கிற கவலை வந்து எல்லோருக்கும் இருக்கு. திரு கே.சி. பழனிசாமி, பதவியை தாவேக அரசிடமிருந்து பெற்றுக்கொண்டால் பதவி ஆசைக்காக அங்க போயிட்டாங்க அப்படின்ற விமர்சனத்தை திரு சி.வி. சண்முகம் தரப்பு எதிர்கொள்ள நேரிடும். பதவிக்காக அவங்க அழைச்சிக்கிட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் தாவேக தரப்புக்கும் இது களங்கத்தை ஏற்படுத்தும். அந்த புள்ளியில வந்து நிக்குது. இதுல யார் என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது? அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிளவு அதிமுகக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? தமிழ்நாடு அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதுக்கு முன்னாடி ஒரு வில்சன் சொன்னதுக்கு 2 பதில் நான் சொல்றேன். ஒன்று வந்து இது ஒரு பெரிய தோல்வி இல்லைன்னு சொல்லி வில்சன் சொல்றாரு. இன்னைக்கு ஸ்டாலின் பேசினார் பாருங்க. அதாவது தோல்விக்கு நான் பொறுப்பு எடுத்திருக்கிறேன், நம்ம தோத்துருக்கிறோம், ஒரு பெரிய சுனாமி வந்து நம்மளை காலி பண்ணிடுச்சு, நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுடைய பாதையை மாத்திக்கணும்னு. அது ஒரு தலைவனுக்கு அழகு. நான் தோற்கவே இல்லை, நல்ல நம்பர் வாங்கி இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு தலைவனுக்கு அழகு அல்ல.
அப்படி எங்கேயும் சொல்லலையே அவர். திரு எடப்பாடி பழனிசாமி எங்கேயும் சொல்லல அப்படி. இரண்டாவது, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவரை சார்ந்தவர்கள் வில்சன் உள்பட சொல்றேன். ரெண்டாவது, இன்னொன்னு சொல்றாங்கல்ல, எடப்பாடி பழனிசாமியை விட யார் சார்மிங் லீடர் இருக்கிறாங்க காட்டுங்க அப்படிங்கிறாங்க. பாருங்க, நீங்க நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேங்க, திடீர்னு எம்எல்ஏ ஆனேன். அந்த எம்எல்ஏ ஸ்டேச்சருக்கு நான் நடந்துக்கிட்டேன். நான் காலேஜ் ஸ்டூடெண்டா நடந்துக்கல. எடப்பாடி பழனிசாமி வந்து பெரிய பாண்ட் லீடரா? இதுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் மினிஸ்டரா இருக்காருன்னே யாருக்கும் தெரியாது இல்லையா? ஒருத்தர் அந்த பொறுப்புக்கு வருகிற பொழுது அதற்கு தகுதி உடையவர்களாக தன்னை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அப்படி மாற்றிக்கொள்ளாது. இல்ல என்னன்னா, எதனால திரு வில்சன் சார் சொல்றத வேறு கோணத்தில் அணுக வேண்டியது இருக்குன்னா, நீங்க திரு ஸ்டாலினோடு எதிர்கொண்டு ஒரு 20 ரூபா அரசியலுக்குள்ள திரு ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியாம நீங்க தோத்துறீங்க, ஒரு பின்னடைவை சந்தித்து விட்டீர்கள் அப்படின்னா நீங்க சொல்ற விமர்சனங்கள்லாம் வரும். திரு விஜயின் ஒரு திரைப்பிரபலம் வந்து திரு ஸ்டாலினும் பின்னடைவை சந்திக்கிறார், திரு எடப்பாடி பழனிசாமியும் பின்னடைவை சந்திக்கிறாருங்கிற முழு பொறுப்பையும் ஏன் இவர் மேல சுமத்துறீங்கன்னு அவர் கேட்கிறார். 140 சீட்டு வாங்க வேண்டிய அதிமுக 40 சீட்டு வாங்கி இருக்கிறதுனா 100 சீட்டு எடப்பாடி பழனிசாமியால் தோற்கப்பட்ட சீட்டு சார். நான் ஏன்னு காரணம் சொல்றேன். அதிமுக நாங்கெல்லாம் எம்ஜிஆர் கிட்ட இருந்து வந்தோம், ஜெயலலிதா அம்மா காலத்திலிருந்து வந்தோம். அப்ப எம்ஜிஆர் காலத்திலிருந்து எங்களுக்கு சொல்லப்பட்டது, எம்ஜிஆர் வடிவமைத்த இந்த கட்சி குப்பை சுப்பை தலைமை பொறுப்புல இருந்தால் கூட நீங்கள் அதை சிதைக்காமல் அப்படியே கொண்டு போனீங்கன்னா கூட 100 வருஷத்துக்கு ஆட்சி அமைக்கலாம். இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இவர் நீக்கினவங்களை எல்லாம் பாருங்க. இங்கிருந்து நீக்கின 20 பேர் இன்னைக்கு திமுக இருக்காங்க, அதுல 15 பேர் எம்எல்ஏ. இங்கிருந்து நீக்கின 7-8 பேர் வந்து தாவேகால எம்எல்ஏவா இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம திமுக போய் நான் ஆட்சி அமைக்கிறேன் ஆதரவு கொடுங்கன்னு கேக்குறீங்க. இந்த இன்னொரு குரூப் என்ன பண்றாங்க? கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம தாவேகா பக்கம் போய் உங்க ஆட்சிக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம். அதிமுக தொண்டை தற்கொலை பண்ணிக்கிட்டு என்ன இது தாங்க முடியாத ஒரு வேதனையில இருக்கு. முத்துசாமி அப்புறம் சேகர் நீங்க திரு ஸ்டாலின் பொறுப்பேற்றுக்கிட்டாருன்னு சொன்னீங்கல்ல, நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்க, நீங்க விலகிக்கங்கன்னு அந்த கட்சியில இருந்து யாரும் சொல்லல. திரு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக வந்து இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு சொன்னா மட்டும் இவர்கள் அந்த பொறுப்பை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பொறுப்பிலிருந்து விலகி கொள்ளுங்கள்னு சொல்ல மாட்டார்கள். என்ன உத்தரவாதம் சொல்லல? என்ன உத்தரவாதம் இருக்கு? அதாவது நம்ம பிரிஞ்சதுனால தோத்துட்டோம், இனிமேலாவது எல்லோரும் வாங்க ஒருங்கிணைந்து செய்யலாம் சார். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் 10 தடவை எடப்பாடி பழனிசாமி நான் பேசுறேன் சார், நான் வர்றேன் ஆதரிக்கிறேன் அப்படின்னு பேசுறேன் சார். ஒரு பையன் திருப்பி பேசல சார். எடப்பாடி பழனிசாமி மச்சுன வெங்கடேசன் கிட்ட பேசுறான், நான் சொல்றேன் ஏய் சொல்லுப்பா கட்சி வீணா போயிடும், நான் வர்றேன் ஆதரிக்கிறேன்னு சொல்றேன். இல்ல இவர் வந்து எனக்கு போட்டி ஆயிடுவாருன்னு. இன்னும் புத்தி எங்க போகுது பாருங்களேன். தாவேக ஆதரவு நிலைன்னு எடுத்துக்கிட்டு எப்படி கட்சி வளர்க்க முடியும்? பேசுறேன் சார், இந்த திங்கட்கிழமை பேசுறேன் சார், இன்னைக்கு பேசுறேன் சார், 10 தடவை பேசுறேன் சார். அப்ப அவங்க என்ன எங்க இருக்குதுங்க? கட்சியை காப்பாத்துறோம்னு இல்ல, தன்னை காப்பாத்திக்கணும் இருக்குது. நான் சொல்றது தோல்விக்கு அவரை பொறுப்பெடுத்துக்க சொல்ல. ஒரே ஒண்ணு, பிரிந்ததனால் நம்ம தோல்வி விட்டோம். நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும். இனிமேலாவது எல்லோரும் வாங்க, நாம இணைந்து பயணிப்போம். இத சொல்லலாம்ல சார்? எனக்கு தனிப்பட்ட விரோதம் கிடையாது. நீங்க இன்னும் சொல்ல போறீங்க. நேரம் இல்ல, நேரம் இல்ல. நான் அந்த கட்சி குறைகள் கிடையாது. வாங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன், என்ன திருத்திக்கிறேன். இத ஜெயலலிதா சொன்னாங்க சார். இப்போ இது பேசுறதே என்னன்னா, இல்ல சார், பதவிக்கா ஒரே ஒரு நொடி, தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட விரோதம் எல்லாம் இல்ல சார். ஒரு நொடி. என்ன சார் எனக்கு எடப்பாடிக்கு என்ன காட்டு பிரச்சனையா ரோட்டு பிரச்சனையா? நேரம் இல்ல சார். அவருக்கு அதே மாதிரி தானே? இல்ல சார், அவருக்கு அதே மாதிரி தானே? நாங்க அந்த லோக்கல்ல என்ன பிரச்சனையோ, என்ன லோக்கல்ல என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஆவாதவங்க யார் இருக்காங்க? என்ன லோக்கல்ல என்ன பிரச்சனை? வெளிய அனுப்புன பிறகு உழைச்சவங்க யார் இருக்காங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. இல்ல சார், எல்லாரையும் நீக்கிட்டு ஜெயிச்சிட்டார்னா யாரும் கேட்க போறது இல்ல. அதுதான் சொல்றேன். இப்போதானே சாம் சொன்னாரு, தோல்வி அனாதையாகத்தான் இருக்கும். அது இல்லாம வாரிசு இல்லாத தோல்வி மிகப்பெரிய அனாதையாக இருக்கும். அதுவும் எங்க கூட இருந்தவர் ஒருத்தர் தலைவராக இருந்தால் அது மிக மிக பெரிய அனாதையாக இருக்கும். ஒரு நொடி சார், இது இல்ல சார், ஒரு நொடி சார். 6 பேர் போய் பேசுறாங்க, நீக்கினவங்க எல்லாரையும் ஒண்ணு சேருங்கன்னு சொல்றாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு சேர்த்துறாரு. பாஜக கூட்டணியை வைங்கன்னு சொல்றாரு, பாஜக கூட்டணியை வச்சிடுறாரு.
தாவேகா கூட்டணியே 2026க்கு முன்பு வச்சிடுறாரு. இது எல்லாம் செஞ்ச பிறகும் தோல்வினா நம்ம சிவி சண்முகம் தரப்போ, வேலுமணி தரப்போ, விஜயபாஸ்கர் தரப்போ அப்படி பேச போறது இல்ல. நாங்க சொல்லவே இல்ல, அவரா வச்சிட்டாரு. அவங்க போய் பார்த்து நாங்க சொல்லவே இல்ல சார், தாவேகாவோட கூட்டணி வைன்னு சொல்லவே இல்ல, இவரா வச்சிட்டாரு. அது யார் சொன்னாங்க? இத யார் சார்? நான் என்ன சொல்றேன், நான் சொல்றதை கேளுங்க. இப்போ இவங்க சொல்றவங்களுடைய நோக்கம் என்ன சார்? நீங்க ஒழுங்கா சொல்லுங்க. சொல்றவங்களுடைய நோக்கம் என்ன? ஜெயிக்கணும் கட்சி, அதிகாரத்துக்கு போனோம். இப்போ ஒரு குற்றம் சுமத்துறது, இந்த விஷயத்துல மட்டும் நம்ம அதை பேசக்கூடாது சார். அவங்க நிறைய சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் சொல்றாங்க. அத சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட் எல்லாமே வெளிய போறவங்க பேசறதுல செய்வாங்க. இல்ல சார், அவங்க எப்ப வெளிய போனாங்க? 10 தோல்வியிலயும் ஒண்ணாதானே இருந்தாங்க. இல்ல இப்ப 11வது தோல்விக்கு இப்ப நீங்க ஒரே எடுக்கறாங்க சொல்றேன். கேசிபி எவ்வளவு காலம் பதவி இல்லாம இருக்காரு? சிவி சண்முகம் எவ்வளவு காலம் பதவி இல்லாம இருந்தாரு? இப்ப சொல்லுங்க. 2021 தோத்துட்டாரா விழுப்புரத்துல? தோத்த உடனே நேரம் எடப்பாடிட்டு போனாரா? எம்பி கொடு வாங்கினாரா? தோத்த உடனே அது பொறுப்பேற்றுட்டு ராஜினாமா பண்ணாரா பதவியை? இல்ல எம்பி யாருக்குன்னா கொடுங்க, ஒரு கேசிபி சேர்த்து கொடுங்கன்னு சொன்னாரா? நான் சொல்லி முடிச்சிருக்கேன் சார். பதவி வாங்கினார்ல, இப்போ இன்னொருத்தர் கொடுக்க வேண்டிய பதவியை கொடுத்தாரு, நேரம் அங்க போய் உட்கார்ந்தாரு. இப்ப என்ன செய்தாரு? மயிலத்துல எனக்கு சீட்டு கொடு நின்ட்டாரு. இப்ப ஜெயிச்ச உடனே என்ன செய்யறாரு? அதை ராஜினாமா பண்ணிட்டு இப்ப நான் அமைச்சர் பதவி ட்ரை பண்ண போறேன். இது சொல்றவங்களுடைய நோக்கம் என்ன? இப்ப கேசிபினாலும் சொல்லலாம், என்னன்னா அவர் உழைக்க விரும்புறாரு, அந்த கட்சிக்கு பரிசுத்தமானவர், அவர் குற்றச்சாட்டு சாகிறதுல உரிமை இருக்குது. ஆனா இதை சொன்னவர்கள் அவர்களுக்கு உள்நோக்கம் இருக்குதா? பத்திரிகையாளர்கள் இருவரும் 2 நிமிடம் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷம் பகிர்ந்து எடுத்துக்கங்க. ஒரே கேள்வி, அதிமுகவுடைய பிளவுடைய கிளைமேக்ஸ் என்ன? அதிமுக எதிர்காலத்தில் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? தமிழ்நாடு அரசியலுடைய தன்மையில என்ன மாற்றத்தை அது ஏற்படுத்தும்? திரு சாமிநாதன், முதல்ல நீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியே நிலைமை சென்றதுன்னா ஒன்றில் தகுதி நீக்கம், இந்த எம்எல்ஏக்களுடைய தகுதி நீக்கத்தை நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுப்பார். ஏன்னா இந்த 32 என்கிற எண்ணிக்கையை எட்டாத வரை, அப்படி எட்டினாலும் அது சிக்கல், அவர்கள் தாவேக்காவை நோக்கி நகருவாங்க. எது எப்படியாக இருந்தாலும் தொண்டர்கள் மத்தியில் இந்த தகுதி நீக்கம் செய்து பை எலெக்ஷன்னா மீண்டும் பின்னடைவே தானே திரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்க அதிக வாய்ப்பு இருக்கும். ஆமா சார், ஏன்னா இது சமரச புள்ளிக்கான வாய்ப்பே இல்ல. இருதரப்பும் மாறி மாறி கிட்டத்தட்ட 25-26 மாவட்ட செயலர்களை நீக்கிவிட்டார். அதனால அது சமரச புள்ளியை நோக்கி போவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இறங்கி வரணும். அப்படி இறங்கி வந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு பொதுச் செயலாளராக இருந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கிட்டத்தட்ட கட்சியை மறுகட்டமைப்பு செய்வது போன்ற பணிகளில் ஈடுபடணும். எல்லாத்துக்கும் மேல தொண்டர்கள் சோர்வடைந்துட்டாங்க, 10 தோல்வி என்பதை பார்த்துட்டாங்க. தொண்டர்களே பல பேர் தாவேக்காவை நோக்கி நகர்ந்துருவாங்க, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில. அதையும் அணை போடணும். ஸோ அப்ப நான் ஒரு 30 செகண்ட் மட்டும் சார், முதல்ல நான் சொன்னதே மாதிரிதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை ஏற்படும். அது 2026க்கு பின்பு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமைனா ஒரு அணியாக தாவேக்காவை ஆதரிப்பது, அல்லது 67க்கும் 2026க்கு முன்பான காங்கிரஸ் நிலைமை கூட ஏற்பட்டு விடலாம். 2 வாய்ப்புகள் தான் அவர்கள் முன்பு இருக்குன்னு. ஷியாம் சார், திமுக அதிமுக ரெண்டுக்குமே சேம் ஃபியூச்சர் தான் சார், பிரைட் ஃபியூச்சர் தான். என்ன காரணம்னா விஜய் அலையெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், சும்மா கட்டமைக்கிறீங்க எல்லாருமே சேர்ந்து. 108 சீட்டு வாங்கியிருக்காரு சார். நான் எத்தனையோ அலை பார்த்துருக்கிறேன். இந்திரா காந்தி அலை 71, அதே நேரத்தில் கலைஞர் அலை இங்கே தமிழ்நாட்டில் 200 சீட்டு வேணும். அலைனா 200 சீட்டு வேணும் சார். 91 ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு ஜெயலலிதா அலை 200 சீட்டு. 96 எங்க சார் 200 வந்திருக்கு? 108 தானே வந்திருக்கு. எப்படி டிஃபைன் பண்ணலாம் இதை? அப்போ அலைனா குறைந்தபட்சம் வந்து தமிழ்நாட்டில் 180ல இருந்து 200 சீட்டு ஜெயிச்சாதான் அலை. மற்றபடி என்ன ஆச்சுன்னா ஒரு தேர்ட் பிளேயர் வந்துட்டாரு, ஜனங்களுக்கு ஒரு மாறுதல் தேவைப்பட்டிருக்கு. அவங்க வந்து ஒரு வார்னிங்கும் விட்டுருக்காங்க. 2 கட்சிக்குமே இது வார்னிங் தான், திமுக அதிமுக 2 கட்சிக்குமே வார்னிங் தான். அத திமுக முதல்ல புரிஞ்சிருச்சு. திமுக நாங்க எதிர்கட்சியா செயல்படுறோம்னு சொன்ன பிறகு திமுக எப்படி சேர்ந்து வந்து ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடக்கும்? அவங்க தான் 6 மாசம் டைம் முதலே கொடுத்தாச்சே, அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்ல சார். இப்போதைக்கு உண்மையிலேயே இவங்க தாவேக்கால போய் சேர்ந்தார்கள் வைத்துக் கொள்ளுங்க, அப்ப மெர்ஜிங் அதோட வந்து இந்த ஆட்டை வேற திசைக்கு போயிடும். தாவேக்கா அமைச்சரானாலே வேற திசைக்கு போயிடும். வெறுமனே வைகோ கூட்டத்துல கலந்துகிட்டது தான் சார் தகுதி இழப்பு வந்துச்சு வேலூர் விஸ்வநாதன் அவர்களுக்கு. அதெல்லாம் செய்ய முடியாது. அப்ப இந்த நிலைமை தொடர்ந்தால் என்ன ஆகும் என்றால்
அதிமுக மீண்டும் சுய பரிசோதனை செய்து கட்டமைத்துக் கொள்ளலாம். எல்லாரையும் சேர்க்கணும், கட்டமைத்துக் கொள்ளலாம். சரி. திமுக கட்டமைக்க ஆரம்பிச்சிருச்சு, அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஓகே, இன்னொரு அமர்வுல பேசுவோம். இன்னொரு சாமிநாதன் இல்ல நேரம் இல்ல செய்தி இல்ல, அவரு செய்திக்கு நேரம் எடப்பாடியார் ஆயிடுச்சு. இறங்கி வரணும்னு சொன்னாப்ல. செய்திக்கு. இவர்கள் ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா இவங்களும் ஒரு படி இறந்து வந்தா அந்த வாய்ப்பு இருக்கிறது. சரி, எது நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறது. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.